நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற இளைஞர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் எஸ்பி சக்திவேல் டைரக்ஷனில் குணாநிதி, செம்பன் வினோத் ஜோஸ், காளி வெங்கட் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற அலங்கு தமிழ் திரைப்படத்தோட விமர்சனம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ட்ரெய்லரை பார்க்கும்போதே இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத உங்களால் ரொம்ப ஈஸியாகவே யூகிச்சிருக்க முடியும். தமிழ்நாடு கேரளா பார்டரில் கதையின் நாயகன் தர்மன் ஆனைக்கட்டி அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்தில் தன்னோட அம்மா மற்றும் தங்கச்சியோட வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்பா இல்லாத அவரோட அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அடமானத்தில் இருக்கிற நிலத்தை வச்சு அவங்கள வளர்த்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் தர்மனுக்கு ஒரு நாய்க்குட்டி ஒன்று கிடைக்குது. அந்த நாயோட உயிரை காப்பாற்றி தன் கூட கூட்டிட்டு வந்து காளி அப்படின்னு பேர் வச்சு வளர்த்துட்டு இருக்காரு. அந்த நாய்க்காக தன்னோட வேலையை கூட தூக்கி போட்டுட்டாரு. இந்த சமயத்துல டிப்ளமோ படிச்சுட்டு இருக்கிற தர்மனை அவனோட காலேஜ்ல இருந்து அவன் பண்ணாத தப்புக்காக சில மாதங்கள் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அதே சமயம் நிலத்து மேல வாங்கின கடனுக்காக கடன்காரை வந்து ரொம்ப மோசமா திட்டிட்டு போனதால தர்மனோட அம்மா ரொம்ப கவலையா இருக்காங்க. சரி, ஒரு 2-3 மாசம் வெளியூருக்கு போய் வேலை பார்த்துட்டு வரலாம், கஷ்டப்பட்டு காசு சேர்த்து இந்த கடனை எப்படியாவது அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் ஒரு ரப்பர் தோட்டத்தில் வேலைக்கு சேர்றான் தர்மன். ஆனா சில நாட்கள் கழிச்சு அவங்க எதிர்பாராத விதமா ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வருது. தர்மன் வேலை பார்க்குற அந்த எஸ்டேட்டோட முதலாளி சில காரணங்களுக்காக தன்னோட அடியாட்களை கூப்பிட்டு ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா நாய்களையும் கொல்ல சொல்றாரு. அதுவும் சும்மா இல்ல, ஒவ்வொரு நாயோட தலைக்கும் வந்து 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதனால அந்த அடியாட்கள் மத்தியில நாய்களை கொல்றதுக்கே வந்து ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கு. இப்படி ஒரு சூழல்ல தர்மனால தான் உயிருக்குயிரா வளர்க்குற காளியை காப்பாற்ற முடிஞ்சதா இல்லையாங்கிறது தான் இந்த அலங்கு படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, முதல் பாசிட்டிவ், ஒரு சிம்பிளான கதையை எடுத்துட்டு ஒரு சின்ன டீம் ரொம்ப சின்ன பட்ஜெட்ல அதை சுவாரஸ்யமா ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. முதல் பாதியெல்லாம் நல்லா எங்கேஜிங்காகவே போச்சு, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க. முதல்ல அந்த நாயை பார்க்குற சீன், நாயை காப்பாற்றி கூட்டிட்டு வந்து பேர் வைக்கிற சீன், ஒவ்வொருத்தரோட தட்டில் இருந்தும் ஷேர் எடுத்து வச்சு அந்த நாய்க்கு சோறு வைக்கிற சீன்னு ஒரு சில காட்சிகள்லயே அந்த நாய் கூட நமக்கும் சின்னதாக ஒரு பாண்டிங் உருவாயிடுது. அந்த நாயை வளர்க்க ஆரம்பிக்கிற புதுசில் வரக்கூடிய அந்த மாண்டாஜ் சாங், கேரளாவுக்கு வேலைக்கு போறப்போ வரக்கூடிய மாண்டாஜ் சாங்னு பாடல்களோட பிளேஸ்மெண்ட்டும் நல்லா இருந்தது. முதல் பாதி முழுக்கவே தேவையில்லாத காட்சிகள்னு எதுவுமே இல்லை, எந்தவித டீவியேஷனும் இல்லாமல் ரொம்ப ஃபோக்கஸ்டாக கொண்டு போயிருந்தாங்க. அந்த பரபரப்பான ப்ரீ இன்டர்வல் சீன்ஸ், அதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபைட் சீன் எல்லாமே விறுவிறுப்பா இருந்தது. அடுத்தது, இந்த படம் ஒரு ஷூ ஸ்ட்ரிங் பட்ஜெட்ல உருவாயிருந்தாலும் கூட இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் டிசைன், பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே டெக்னிக்கலி சிறப்பா இருந்தது. இந்த படத்தோட சிஜி உட்பட ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் குறையா இருந்தது. தர்மன் அப்படிங்கிற லீட் கேரக்டர் பண்ணியிருக்கிற குணாநிதி அந்த கேரக்டர் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை கரெக்டா புரிஞ்சு பண்ணியிருக்காரு. இந்த கதாபாத்திரத்துல கச்சிதமா பொருந்திருக்காரு. பெருசா குறைன்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லை. இந்த படத்துல ஓரளவுக்கு ஃபெமிலியரான ஒரே ஒரு தமிழ் நடிகர் யாருன்னா அது காளி வெங்கட் தான். அவரோட கதாபாத்திரமும் அவரோட நடிப்பும் இந்த படத்துக்கு கண்டிப்பா ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். தர்மனோட அம்மாவை நடிச்சிருக்கிற மலையாள நடிகை ஸ்ரீரேகா சிறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஆரம்பத்தில் வரக்கூடிய காட்சிகள்லையும் சரி, கிளைமேக்ஸ் சீன்லையும் சரி ரொம்ப இம்ப்ரெசிவா பண்ணியிருந்தாங்க. ஒரு வழக்கமான வில்லன் ரோலா இருந்தாலும் கூட அப்பானி ஷரத் அந்த கதாபாத்திரத்துல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இன்னும் கொஞ்சம் மெருகேத்தி இருக்காரு. அந்த ரோலை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கி இருக்காரு. கருப்பிங்கிற அந்த நாயை கூட ரொம்பவே நல்லா நடிக்க வச்சிருக்காங்க. முதல் பாதியில கருப்பியோட ஒரு சில எக்ஸ்பிரஷன்ஸ் தான் இந்த படத்தோட நம்மளை ஈஸியா கனெக்ட் ஆக வைக்குது. இந்த படத்தோட குறைகள் என்னன்னா, முதல் மைனஸ் கொஞ்சம் யூஸ்வலான செகண்ட் ஹாஃப். இந்த படத்தோட முதல் பாதி நல்லா ஆர்கானிக்கா போச்சு, ஃப்ரெஷ்ஷாவே இருந்தது. ஆனா செகண்ட் ஹாஃப் ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப யூஸ்வலா போக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் அதிகமாவே ஸ்ட்ரெச் பண்ணிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலலாம் ரொம்ப இழுக்க ஆரம்பிச்சிட்ட மாதிரி இருந்தது. கொஞ்சம் பொறுமையை சோதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தர்மனும் அவன் கூட இருக்கிற மற்ற 3 பேரும் உயிருக்கு பயந்து ஓடக்கூடிய அந்த காட்சிகள்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய பயமும் பதட்டமும் படம் பார்க்குற ஆடியன்ஸ் நமக்கும் இருந்திருக்கணும். ஆனா அப்படி பெருசா எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் இன்டர்வலுக்கு பிறகான காட்சிகள்ல ஒரு பெரிய மைனஸா இருந்தது. கண்டிப்பா செகண்ட் ஹாஃப்ல ரைட்டிங் ஒரு பெரிய லெட் டவுனா தான் இருந்தது. டீக்கடையில தர்மனோட அம்மா வழி சொல்லக்கூடிய அந்த சீன் உட்பட அங்கங்க ஒரு சில காட்சிகள் மட்டும்தான் சொல்லிக்கும்படியா இருந்தது. தன்னோட குழந்தைய பத்தி காளி வெங்கட் பேசுற மாதிரி ஒரு லென்த்தியான சீன் ஒன்று வருது. அந்த சீன்லாம் காளி வெங்கட் அவர்களோட நடிப்பு திறனை வெளிப்படுத்துறதுக்கு வேணா உதவுதே தவிர இந்த கதைக்கு அந்த சீன்லாம் பெருசா எங்கேயும் உதவவே இல்லை. அதே போல ஆடியன்ஸுக்கு பதட்டத்தை உண்டு பண்றேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சீன் வச்சிருக்காங்க. ஒரு பெரிய பாம்பு ஒன்று வர்ற மாதிரி சீன், நிறைய ஓனாய் வர்ற மாதிரி ஒரு சீன், இந்த மாதிரி நிறைய சீன் வச்சிருக்காங்க. ஆனா அது எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை, பரபரப்பாகவும் இல்லை. இன்ஃபேக்ட் அந்த காட்சிகள்ல சிஜி தான் ரொம்ப ஒஸ்டா இருந்தது. அந்த ஓனாய் சீன் கூட பரவாயில்ல, ஆனா பாம்பு சிஜி எல்லாம் ரொம்பவே மோசமா இருந்தது. அடுத்த மைனஸ், முதல் பாதி முழுக்கவே இந்த கதையை நகர்த்தி கொண்டு போறது 2 கேரக்டர் தான். ஒன்னு கருப்பி அப்படிங்கிற அந்த நாய், இன்னொன்னு செம்மன் வினோத் ஜோஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா செகண்ட் ஹாஃப்ல அந்த 2 கேரக்டருமே மொத்தமா காணாம போயிடுறாங்க. அவங்களுக்கு பெருசா எந்த ஒரு வேலையுமே இல்லை. ஆக்சுவலா இந்த படத்தோட ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி இருந்தது இந்த படத்துல நடிச்சிருக்கக்கூடிய செம்மன் வினோத் ஜோஸோட காஸ்டிங் தான். அவர் நடிச்சிருக்காருன்னா கண்டிப்பா இந்த படம் ஏதோ ஒரு வகையில சுவாரஸ்யமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த படத்தோட போஸ்டரை, டீசர் எல்லாம் பார்க்கும்போது சரி, செம்மன் வினோத் ஜோஸ் இருக்காருன்னா இந்த படத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஹோப் இருந்தது. ஆனா அவர் வரக்கூடிய அந்த வில்லன் கேரக்டரைசேஷனே ரொம்ப வீக்கா தான் இருந்தது. அந்த கேரக்டர் படம் முழுக்க என்ன பண்றாரு அப்படிங்கிறதுமே எந்த ஒரு தெளிவும் இல்லை. அண்ட் செம்மன் வினோத் ஜோஸ் இந்த படத்துல இருக்காரு, அவரை நடிக்க வச்சிட்டோமே, அவரை அப்பப்ப காட்டணுமே அப்படிங்கிறதுக்காகவே
சம்மந்தமே இல்லாம ஒரு சில சீன்ஸ்லாம் வருது. கதைக்கு எந்த வகையிலும் உதவாத சில சீன்ஸ் வருது. நீங்க என்னைக்காவது சர்ச்சுக்கு போய் பாவ மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா? அப்படின்னு அவரோட மனைவி கேட்கிறது. அடுத்த சில காட்சிகள் கழிச்சு அவரு சர்ச்சுக்கு போய் பாவ மன்னிப்பு கேட்கிறது. இந்த சீன்ஸ்லாம் சும்மா நேரத்தை இழுக்கிறதுக்காக வைக்கப்பட்ட ஒரு சீன்ஸா மட்டும் தான் இருந்தது. இந்த சீன்லாம் இல்லாட்டியும் கூட இந்த கதையில எந்த ஒரு வித்தியாசமும் இருந்திருக்காது. அண்ட் செம்மன் வினோத் ஜோஸுக்கு இந்த படத்துல மூனார் ரமேஷ் அப்படிங்கிற நடிகர் வந்து டப்பிங் கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த வாய்ஸ் அவருக்கு சுத்தமா செட் ஆகவே இல்ல. பேசாம அவரையே ஓன் டப்பிங் பண்ண விட்டுருக்கலாம். ஹீரோவோட தங்கச்சி உட்பட ஒரு சில அமெச்சூர் ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் மைனஸா தான் இருந்தது. அதே போல மனுஷனுக்கே மதம் பிடிக்குது, யானையெல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்னு டப்பிங்ல சேர்க்கப்பட்ட சில வசனங்களும், இயற்கை மிஞ்சின என்ஜினியர் எங்கடா இருக்கான் அப்படின்னு கேட்கிற மாதிரியான வசனங்களும் ஒண்ணு கிரிஞ்சா இருந்தது, இல்லைன்னா அவுட் ஆஃப் த ஸ்கிரிப்டா இருந்தது. மொத்தத்துல இந்த அலங்கு திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட முதல் பாதி அளவுக்கு 2ஆம் பாதியும் விறுவிறுப்பா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த வருஷத்தோட மிகச்சிறந்த படங்கள ஒண்ணா இருந்திருக்கும். மோஸ்ட் ரெக்கமெண்டட் என்டர்டைனரா இருந்திருக்கும். இப்போ கூட இது ஒரு ஓகேவான என்டர்டைனர் தான். ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப், ரொம்பவே ஆவரேஜான செகண்ட் ஹாஃப்னு ஒரு தடவை பார்க்கக்கூடிய படம் இது. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நீங்க ஏற்கனவே இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம். நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம். நன்றி. வாத்தியார் டீமுக்கும் போலீஸுக்கும் இடையில நடக்கக்கூடிய சில பரபரப்பான விஷயங்கள் வரக்கூடிய கடைசி 45 நிமிஷம் ரொம்பவே எங்கேஜிங்கா இருந்தது. புதுசா சார்ஜ் எடுத்திருக்கிற எஸ்ஐ அமுதன் கேரக்டர் பண்ணக்கூடிய சில அதிரடியான விஷயங்கள், குறிப்பா ராகவேந்தர் கேரக்டர் பத்தி குமரேசன் ரெவல் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், கடைசியில் அவர் பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம்னு நிறைய அட்டகாசமான சீன்ஸ் இருந்தது. அந்த கடைசி சீனை ஓப்பன் எண்டிங்கா வச்சதும் ரசிக்கும்படி இருந்தது. ஏன்னா அந்த ஜீப்ல இருக்கக்கூடியவங்க இறந்து போகணும் அப்படின்னு நாம வேணா எதிர்பார்க்கலாம். ஆனா நிஜத்துல அவங்க காப்பாற்றப்படுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். கீழே போய் அவங்க ப்ரொமோஷன், ரிவார்டு அப்படின்னு வாங்கி பெரிய அதிகாரியா ஆகியிருப்பாங்க. அதே போல அந்த ஜீப் அப்படியே விட்டுட்டு இறங்கி போன அந்த கேரக்டர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால அப்படியே ஆடியன்ஸோட கற்பனைக்கு அதை விட்டுட்டாங்க. எப்படி வேணா அதை எடுத்துக்கலாம். முதல் பாகத்துல பலவிதமான மோசமான போலீஸ் அதிகாரிகளையும் அவங்களோட மோட்டிவை பத்தியும் ரொம்ப அருமையா காட்டியிருந்தாரு வெற்றிமாறன் அவர்கள். அதே போல இந்த படத்திலையும் ஒரு விஷயத்த சொல்லணும். ஒரு அப்ரஸ்ட் கம்யூனிட்டி சேர்ந்த ஒரு ஆளு கஷ்டப்பட்டு படிச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய பதவிக்கு வரக்கூடிய ஒருத்தர் ஒரு அப்ரஸரா மாறக்கூடிய ஒரு மொமெண்ட் இருக்கு. அது எதிர்பாராத விஷயமா இருந்தது. விஷயங்கள் வரக்கூடிய கடைசி 45 நிமிஷம் ரொம்பவே எங்கேஜிங்கா இருந்தது. பெரிய ஆறுதல் என்னன்னா, இந்த படத்துல பயங்கரமா விழுந்து சிரிக்கிற மாதிரி காமெடி எதுவும் இல்லாட்டியும் கூட நம்மளை கடுப்பேத்துற மாதிரி அப்சர்டான ஹியூமர் எதுவும் இல்லை. அதுவே ஒரு பெரிய ரிலீஃப் தான். ஏன்னா சமீப காலமா நிறைய படங்கள்ல சீரியஸான சீன்ஸையும் வந்து ரொம்ப சில்லியா நான்சென்சிக்கல் ஹியூமர் வரும். அது எதுவும் இந்த படத்துல இல்லைங்கிறது ஒரு நல்ல விஷயம். அதே போல இது ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தின படம் அப்படிங்கிறதால அந்த சீரியஸான காட்சிகளை சென்சிபிளாவே அப்ரோச் பண்ணியிருக்காங்க. எதையும் எமோஷன்ஸ் எதையும் டைல்யூட் பண்ணிடாம பார்த்துக்கிட்டாங்க. Love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful.